நம்ம வீடியோ வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. நம்ம யூடியூப் சேனலு என்னன்னா கரெக்டாக ஒரே மாதங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஜனவரி 31ஆம் தேதி மானிட்டேஷன் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி ப்ளஸ்ஸு 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் தாண்டி இப்போ ப்ளஸ் எல்லாமே அப்ளை பண்ணி எல்லாமே மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், 1003 பேர் இப்போ ப்ளஸ்ஸு எல்லாமே வந்து மானிட்டேஷனுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. சரிங்களா? என்னன்னா நான் என்ன பண்ணேன்னா 3 விஷயந்தான். வீடியோ குவாலிட்டிங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து அருமையாக இருக்கணும், அந்த மாதிரி குவாலிட்டி. அடுத்து வந்து என்ன கண்டென்ட், எந்த கண்டென்ட் எடுக்க போகிறேன் அதை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி அதை பற்றி பேசுவேன். ப்ளஸ்ஸு வாய்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஆடியோ வந்து கரெக்டான ஆடியோ. இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதிட்டு அதை கரெக்டாக நான் வந்து இந்த 30 நாள் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி நான் லாங் வீடியோ போட்டேங்க. லாங் வீடியோ சும்மா வந்து ஒரு 60, 50 அந்த மாதிரி தாங்க போய்ட்டு இருந்துச்சு. ரொம்ப அவ்வளோக்கெல்லாம் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். உண்மையிலே சொல்ல ஷார்ட்ஸில் வந்து நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னைய நான் பேசுகிறது பிடிச்சி போய் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக அவங்களுக்கு மிக்க நன்றிங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேங்க. என்னன்னா சில பேர்த்துக்குலாம் 1.5 வருஷம், சில பேர்த்துக்கு 3 வருஷம், சில பேர் 6-7 வருஷம் ஆகி கூட வந்து மானிட்டேஷன் ஆகாமல் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தத்தில் இனிமேலும் வந்து சில நல்ல கண்டென்ட் எடுத்து போட போகிறேன். அதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுறேன், டெய்லி உட்காந்து நியூஸ் பார்க்குறேன். என்ன பற்றி பேசலாம், எதை பற்றி பேசலாம், ப்ளஸ் ஒரு படம் மூவி ரிவ்யூ வந்துச்சுன்னா போடுவேன். டூர் வீடியோ நிறையா நான் போயிருக்கேங்க. நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் போடுவேன். இனிமேல் போடுவேன். இனிமேல் டூர் வீடியோ நிறையா வந்து எடுத்து போடுவேன். லைவும் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஷார்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 10 மில்லியன் ஹவர்ஸ் வந்து 10 மில்லியன் கூட ரீச் ஆகிருக்கணுங்க. ஆனால் வந்து வீடியோஸ் ஃபுல் லென்த் வீடியோஸ் போடுறாங்களே அது வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். சரிங்களா? ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதே மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் அது ஷார்ட்ஸும் சரி. ஆனால் ஹவர்ஸ் வந்து அதிகமாக ஓடி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரீச்சை நம்ம தொட முடியும். இன்னொன்று என்னன்னா இப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாவே ப்ளஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாவே ஃபஸ்ட்டே நமக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ண கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஷார்ட்ஸுக்கோ இல்லை போடுற வீடியோவுக்கோ வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வராது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் இதுக்குரிய பணத்துக்குரிய என்ன எலிஜிபிலிட்டியோ ப்ளஸ் ஷார்ட்ஸ் ஃபீட்ஸுக்கு என்ன எல்லாமே அப்போ தான் ஆன் பண்ண சொல்லும் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்சென்ஸுன்னு ஒன்று இருக்குது. அது ஆட்சென்ஸுங்கிறது வந்து பணம் வரதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ டாலர் இருக்குங்களா, டாலர் வந்து கன்வெர்ட் ஆகி வரணும்ல, அதுக்காக அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு $10 வந்து நமக்கு வந்து இதில் சேரும். இப்போ அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த $10 வந்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம பேங்க் டீட்டெயிலே கேட்கும். பேங்க் டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போட்டு ஆட் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஷார்ட்ஸில் வேணால் நான் அடுத்தடுத்து வந்து இது பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஆட்சென்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்களும் வந்து எது நினச்சாலும் முடியுங்க, யார் வேணாலும். ஆனால் நல்ல ஒரு கண்டென்ட்டு, கிளாரிட்டியான ஒரு வீடியோ அந்த மாதிரி மட்டும் ஒரு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தயார் பண்ணால் நீங்களும் சரி ஒரு யூடியூபராக வந்து ஒரே மாதத்தில் ஆயிடலாம். இதெல்லாம் உங்களால் தாங்க முடிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் வந்து நான் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது உண்மையான கண்டென்ட்டோ ரியல் கண்டென்ட்டோ நான் அதை எடுத்து போடுவேன். மொத்தத்தில் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.